தேசிய கல்விக் கொள்கை 2020 அதனுடைய வரைவு காலத்திலேயே அதனுடைய பல ஆபத்துக்களை நம்ம விரிவா பேசியிருக்கோம். 2016 அவங்க முதல்ல உள்ளீடுகள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆவணத்தை கொடுத்தாங்க. அந்த உள்ளீடுகள்னு கொடுக்கப்பட்ட அந்த ஆவணத்துல தொடங்கி 2019 வரைவு தேசிய கல்விக் கொள்கைன்னு ஒரு 484 பக்கத்துக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆவணத்துல இருந்து அதுல இருந்த ஆபத்துக்களை எல்லாம் சுட்டி காட்டி இந்த ஆபத்துக்களை எல்லாம் நீக்க வேண்டும் என்று வற்புறுத்தப்பட்டது. மாணவர் இயக்கங்கள் இந்தியா முழுக்க ஆசிரியர் இயக்கங்களோடு சேர்ந்து பல்வேறு போராட்டங்களை நடத்திட்டு வந்தாங்க அப்படின்றது நம்ம எல்லோருமே அறிந்ததுதான். குறிப்பாக இடதுசாரி மாணவர் அமைப்புகள் இந்தியா முழுக்க, தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுக்க பல மாநிலங்கள்ல இந்த போராட்டம் பல பல்கலைக்கழகங்கள்ல தொடர்ந்து நடந்து வந்தது. மாணவர் இயக்கங்களும் ஆசிரியர் இயக்கங்களும் தெரிவித்த பல்வேறு கருத்துக்களை உள்வாங்கி தேசிய கல்விக் கொள்கை உருவாக்கப்படல. பல லட்சம் பேர்கிட்ட நாங்க கருத்து கேட்டேன்னு சொல்றாங்க. ஆனா பல கோடி பேர் கொடுத்த கருத்து என்ன ஆச்சு அப்படின்னு நமக்கு தெரியல. தேசிய கல்விக் கொள்கை 2020 ஒரு பேரிடர் காலத்துல அறிவிக்கப்பட்டது. அதுவும் பத்திரிகையாளருக்கு நேரடியாக அறிவிக்கப்பட்டது. இந்த தேசிய கல்விக் கொள்கை என்கின்ற ஆவணத்துல இன்றைக்கு பரபரப்பா பேசப்படுவது என்னன்னு கேட்டீங்கன்னா மொழி சம்பந்தப்பட்டது. ஆனால் உண்மை இல்ல. தேசிய கல்விக் கொள்கையில மொழியை பத்தி பேசியிருக்காங்களான்னு கேட்டா அவங்க மொழியை பற்றி எதுவுமே பேசலன்றதுதான் உண்மை. இருமொழியை பத்தி பேசுறாங்களா, மும்மொழியை பத்தி பேசுறாங்களா அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க மொழியெல்லாம் ஒரு மொழியாக கல்வியல் செயல்பாட்டிற்கு மொழியினுடைய பங்கு, கல்வியல் செயல்பாட்டுக்கும் மொழிக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன என்ற வகையில அவங்க மொழியை அணுகவே இல்லை. மொழிய அவங்க பண்பாடோடு தான் அணுகிறாங்க. பண்பாட்டும் மொழியும் என்ற தலைப்பின் கீழே தான் மொழி அதுல விவாதிக்கப்படுது. அந்த பத்தியை எடுத்து நம்ம படித்து பார்த்தால் அதுல என்ன தெரியுதுன்னு கேட்டா இந்தியாவில சமஸ்கிருத மொழி தான் இந்திய மொழிகளுக்கே ஆகச்சிறந்த பங்களிப்பை கொடுத்திருக்கு. இந்திய பண்பாட்டு வளர்ச்சிக்கு சமஸ்கிருதம் தான் பல பெரிய பங்களிப்பை கொடுத்திருக்கிறாங்க. எனவே அத்தகைய சமஸ்கிருதத்தை எல்லா நிலையிலையும் மாணவர்கள் கற்பதற்கு எல்லா வாய்ப்புகளும் வசதிகளும் உருவாக்கி தரப்படும் சொல்றாங்க. அப்போ அவங்களோட நோக்கம் என்ன? இந்தியா என்பது சமஸ்கிருதத்தை அடிப்படையாக கொண்ட, சமஸ்கிருத மொழியை சமஸ்கிருத பண்பாட்டை அடிப்படையாக கொண்ட நாடு. எனவே இந்தியாவை ஒரு சமஸ்கிருதமயமாக்கப்பட்ட ஒற்றை பண்பாட்டு தேசமாக கட்டமைக்கிறதுக்கு தேவையான மக்கள் திரளை உருவாக்குறது, கல்ச்சர் கிரியேட் பண்றது, அதுதான் அவங்களுடைய நோக்கம். அந்த நோக்கத்தை அவங்க நிறைவேற்றி கொள்வதற்காகத்தான் அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டா மொழியை பற்றி இந்த இடத்துல பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க மூன்றாவதாக ஒரு மொழியை படிக்கலாமே, நாங்க எந்த மொழியை திணிக்கலையே, நாங்க 3 மொழியை படிங்கன்னு தானே சொல்றோம், உங்களுக்கு எந்த 3 மொழி வேணுமோ அந்த மொழியை நீங்க படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. 2020 இவங்க கல்விக் கொள்கையை அறிவிக்கிறாங்க. 2019 ஒன்றிய பட்ஜெட் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹிந்தி பேசாத மாநிலங்களில் ஹிந்தி ஆசிரியரை நியமிக்கிறதுக்கு 50 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க. ஹிந்தி பேசாத மாநிலங்களில் ஹிந்தி ஆசிரியரை நியமிக்கிறதுக்கு 50 கோடி ரூபாய். ஆனா பிற இந்திய மொழிகளை கற்பிப்பதற்கு ஆசிரியர்களுக்கு எந்த நிதியும் ஒதுக்கல. இந்த காலகட்டத்துல வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 622 கோடி ரூபாய் எதற்கு செலவு பண்ணியிருக்கிறாங்கன்னா சமஸ்கிருதத்துக்கு செலவு பண்ணியிருக்கிறாங்கன்ற இன்னொரு புள்ளி விவரம் நமக்கு தெரிவிக்குது. ஆனால் மற்ற மொழிகளுக்கு மிகவும் மிகவும் சொற்ப காசு தான் ஒதுக்கி இருக்கிறாங்க. சில கோடி ரூபாய் தான் ஒதுக்கி இருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியுது. அதுவும் எல்லா மொழிக்கும் ஒதுக்கல அப்படின்னு தெரியுது. செவியல் மொழின்னு அடையாளப்படுத்தப்பட்ட சில மொழிகளுக்கு சில கோடி ரூபாய் தான் ஒதுக்கி இருக்கிறாங்க. ஆனால் 20-25 மடங்கு அதிகமாக எதுக்கு ஒதுக்கி இருக்கிறாங்கன்னு கேட்டா சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியுது. ஆக சமஸ்கிருதமயமாக்கப்பட்ட ஒரு ஒற்றை பண்பாட்டு தேசமாக இந்தியாவை கட்டமைக்கணும்னா இன்னைக்கு இருக்கிற இந்தியாவை சிதைக்கணும் என்பதுதான். அதனாலதான் நம்ம சொல்றோம் தேசிய கல்விக் கொள்கை 2020 என்பது இந்தியாவிற்கு எதிரானது, இந்தியர்களுக்கு எதிரானது. ஏனென்றால் இந்தியா என்பது பல தேசிய இனங்கள், மொழிவாரி பல தேசிய இனங்களுடைய ஒன்றியமாக இந்தியா இருக்கிறது. 75 ஆண்டு காலமாக இந்திய ஒற்றுமையை நாம் கட்டி இருக்கிறோம். எப்படி கட்டி இருக்கிறோம்னா உங்க மொழி வேற எங்க மொழி வேற, உங்க பண்பாடு வேற எங்க பண்பாடு வேற, ஆனா நாம எல்லாம் இந்தியர்களாக ஒற்றுமையாக இருக்கலாம் அப்படின்னு வேற்றுமையை அங்கீகரித்ததால் நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கிறோம். என்னுடைய மொழிதான்
உங்கள் மீது நான் திணிக்கணும்னு சொன்னா நீங்க எப்படி எனக்கு நட்பா இருப்பீங்க? உங்க மொழியை என் மீது திணிக்கணும்னு நினைச்சா நான் எப்படி நட்பா இருப்பேன்? உங்க மொழியை நான் அங்கீகரிக்கிறதோ என் மொழியை நீங்க அங்கீகரிக்கிறதா சமம். சமமாக எல்லா மொழியும் அங்கீகரிக்கும் போதுதான் அதை வந்து ஒற்றுமைக்கான விஷயமாக சொல்ல முடியும். ஒரு மொழி பல மொழி பேசக்கூடிய மக்கள் மத்தியில ஒரு மொழியை நீங்க எல்லாம் பேசுனீங்கன்னா நம்ம எல்லாம் ஒத்துமையா வாழலாம் அப்படின்னு சொல்றது எப்படி வந்து சாத்தியப்படும்? அது சாத்தியம் இல்லாதது. இந்தியாவில் அது சாத்தியம் இல்லாதது. அது இந்தியாவினுடைய பிரிவினைக்குத்தான் உதவுமே தவிர 75 ஆண்டுகளாக கட்டமைக்கப்பட்ட அந்த ஒற்றுமையை மேலும் வலுப்படுத்துவதற்கு அது நிச்சயமாக அது வந்து உதவாது என்ற எச்சரிக்கை தான் NEP 2020 சொல்லப்படுற தேசிய கல்விக் கொள்கை 2020 நிராகரிப்போம் என்று முழக்கம் எழுவதற்கு அடிப்படை காரணமாக அமைகிறது. இதுல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாம அறிவியல் பூர்வமான ஒரு விஷயத்தை வச்சிருக்கோம். அதாவது சூழலியல் மொழி அல்லது தாய்மொழி என்பது ஒரு குழந்தை இயல்பாக கற்கிற மொழி. ஒரு குழந்தை தாயின் உடலில் இருந்து வெளியில் வந்த உடனேயே கேட்கிற குரல் இருக்குல்ல, அது எந்த மொழியோ அந்த மொழியில அந்த குழந்தை கற்க தொடங்கிருச்சு. ஒரு குழந்தையை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் எந்த மொழியில பேசுறாங்களோ அந்த மொழியில அந்த குழந்தை வந்து கற்க தொடங்கிருச்சு. ஒரு குழந்தை எந்த மொழியில கற்றல் செயல்பாட்டை தொடங்கியதோ அதே மொழியில அந்த குழந்தை பள்ளிக்கு செல்லும் பொழுது பாடங்களையும் கற்க தொடங்குதுன்னு சொன்னா அந்த கற்றல் என்பது இயல்பாக இருக்கும். சூழலியல்ல இல்லாத குழந்தைக்கு அறிமுகமாகாத ஒரு மொழியில ஒரு குழந்தை கற்க தொடங்கும் பொழுது அது அந்த குழந்தைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக, இலகுவாக கற்க வேண்டிய பாடத்தை கடினமாக கற்க வேண்டிய ஒரு சூழலுக்கு அந்த குழந்தை வந்து தள்ளப்படும். அதுல இருந்துதான் வந்து கற்றல் செயல்பாட்டில் பல குறைபாடுகள் கூட ஏற்படுதுன்னா அந்த முரண்பாட்டில இருந்துதான் அந்த குறைபாடுகளை கூட நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. தமிழ் அல்லது தாய்மொழி என்கின்ற வகையில நாம சூழலியல் மொழியோ அல்லது தாய்மொழியோ குழந்தை கற்குது அப்படின்னு சொன்னா இன்னொரு மொழி அப்படின்னு சொல்றது தேவையின் அடிப்படையில உருவானதுதான். ஒரு பொருளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொடுத்துட்டு வரக்கூடிய ஒரு வேலைக்கு நாம விண்ணப்பித்தால் கூட உங்களுக்கு ஆங்கிலத்தில் பேச தெரியுமா என்று கேட்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. வேலை வாய்ப்பை அரசால் உத்தரவாதப்படுத்த முடியல, தமிழில் கற்றவர்களுக்கெல்லாம் நான் வேலை கொடுக்கிறேன் என்று அரசால் சொல்ல முடியல என்கின்ற போதுதான் மக்கள் வேறு வழி இல்லாமல் ஆங்கிலத்தை கற்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு உள்ளாகிறார்கள். ஆங்கிலமும் சூழலியல் மொழியாக இல்லை என்கின்ற போது அந்த மொழியையே அந்த குழந்தை வந்து கடினப்பட்டுதான் கற்கிறது என்பதை எந்த மாநிலமாக இருந்தாலும் இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் இதை வந்து நாம வந்து உணர்றோம். இத்தகைய சூழல்ல இந்த இரண்டு மொழிகள் என்பது ஒன்று இயல்பாக ஒரு குழந்தை பழகிய மொழி, இன்னொன்று தேவையின் அடிப்படையிலான மொழி என்பதுதான் இருமொழி கொள்கையாக தமிழ்நாட்டில் உருவாகி இருக்கே தவிர இது மொழி வெறியின் அடிப்படையில என்று புரிந்து கொள்வது என்பது நியாயமற்றது. ஒரு மொழியில் படிக்க தொடங்கிய குழந்தை தன் தேவைக்கு தகுந்தாற்போல் எத்துணை மொழிகளை வேண்டுமானாலும் தன்னுடைய எதிர்காலத்துல கற்க முடியும். இன்றைக்கு 3 மொழி என்ற ஒரு எண்ணிக்கையை நம்ம கொடுக்கிறோம். அப்ப அந்த 3வது மொழி எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம்னு சொல்றோம். 3வது மொழி என்ற ஒரு மொழியை கற்றுக்கொண்டு அந்த கற்காத மொழி இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் அந்த குழந்தை படிக்கணும் அல்லது வேலை செய்யணும்னா இந்த மொழி அந்த குழந்தைக்கு பயன்பட போறது இல்லை. எனவே எதிர்காலத்தில் தனக்கு பயன்படாத ஒரு மொழியை கடினப்பட்டு ஒரு குழந்தை படிக்க வேண்டும் என்று சொல்வது என்பது எந்த வகையில் நியாயம் என்பதுதான். ஒரு குழந்தை பள்ளிக்கூடத்திற்கு உள்ளது பல திறன்களை அடைவதற்காக. விளையாட்டுல திறன் அடையணும், கலை இலக்கியத்துல திறன் அடையணும். இப்ப இன்ற கோரிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா விளையாட்டு ஆசிரியர் கொடுங்க, 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு வரை விளையாட்டு ஆசிரியர் கொடுங்க, பாடத்துக்கு ஒரு ஆசிரியர் கொடுங்க. கணினி இன்று தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறதுனால் கணினியை இயக்குவதற்கு, கணினியை பற்றிய முழுமையாக தெரிந்து கொள்வதற்கு, கணினி பயன்பாட்டை பிள்ளைகள் அனுபவிப்பதற்கு கணினி ஆசிரியர் கொடுங்க அப்படின்னு கேட்கிறோம். இப்ப செயற்கை நுண்ணறிவு வந்துவிட்ட காலம் என்பது நம்ம எல்லோருக்குமே தெரியும். எனவே பல்வகையான திறன்களை ஒரு குழந்தை வளர்த்துக் கொள்ள வேண்டிய ஒரு சூழல்ல கூடுதலாக ஒரு மொழி தெரிந்தால் மட்டுமே ஒரு குழந்தை வந்து பெரிய அளவிற்கு சாதனைகளை படைத்துவிடும் என்பதை போல ஒரு தோற்றத்தை உருவாக்குவது என்னன்னா, ஒரு சமமற்ற கற்றல் சூழல் இருப்பதை பற்றிய விவாதம் நடத்தாமல் சமமான கற்றல் வாய்ப்பை தர வேண்டிய அரசு தன் பொறுப்பை நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை பின்னுக்கு தள்ளுவதற்காக இவர்கள் 3வது மொழியை கற்க வேண்டும் என்று வற்புறுத்துகிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த 3வது மொழிக்கு ஆசிரியர்கள் என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது ஹிந்தி ஆசிரியர் தான் ஒரு பள்ளிக்கூடம் கொடுக்கணும்னா
நீங்க 3 மொழியில எந்த மொழியை வேணாலும் எடுத்துக்கோங்க, நான் எடுத்துக்கிற மொழியில நீங்க ஆசிரியர் கொடுக்க மாட்டீங்கன்னா நான் எப்படி அந்த மொழியை எடுக்க முடியும்? அப்போ நிர்பந்தத்தின் அடிப்படையில ஹிந்தியைத்தான் படிக்கணும்ன்ற ஒரு சூழல் உருவாகுது. ஏற்கனவே இந்தியாவில் இருக்கிற பல மொழிகளை விழுங்கி விட்டிய சூழல்ல தென்னகத்தில் இருக்கிற மொழிகளையும் இந்தி விழுங்குமே ஆனால் பிறகு இந்தியை சமஸ்கிருதம் விழுங்கும். சமஸ்கிருதம் இந்தியை விழுங்கிய பிறகு இந்தியாவை ஒரு ஒற்றை பண்பாட்டு சமஸ்கிருத தேசமாக ஆக்குவது என்ற செயல் திட்டம் நிறைவேறும் என்கின்ற அந்த எச்சரிக்கையை 2016 தமிழ்நாடு இந்தியாவிற்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதனுடைய விளைவுதான் இப்பொழுது மொழிக் கொள்கையில ரொம்ப கராரா நீங்க 2 மொழிக்கு மேல ஒரு குழந்தைய திணிக்காதீங்க. ஓட்டப்பந்தயத்துல 100 கிலோமீட்டர் ஓட்டப்பந்தயம், விளையாட்டு துறையில ஓட்டப்பந்தயத்துல 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம், 200 மீட்டர் ஓட்டப்பந்தயம், 400 மீட்டர் ஓட்டப்பந்தயம், ஒலிம்பிக்ல பங்கேற்பாளரை கூட நம்ம ஒரு குழந்தைய அனுப்ப முடியலையே. அதற்கு நாம் வெக்கப்பட வேண்டாமா? 75 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இன்னும் என்னால் பங்கேற்பாளரா கூட ஒருத்தரை சர்வதேச அளவுல அனுப்ப முடியல என்கின்ற போது அதற்குரிய உடற்பயிற்சி ஆசிரியரை கொடுப்பதற்கு பதிலாக குழந்தைகளுக்கு வளர வேண்டிய பல்வேறு திறன்களுக்கு தேவையான கலை இலக்கிய துறைகள்ல ஆசிரியர்களை கொடுப்பதற்கு பதிலாக, ஆசிரியர்கள் அல்லாத பிற ஊழியர்களை நியமிப்பதற்கு பதிலாக நான் மொழியை பற்றி மட்டும் விவாதிக்கிறேன் என்று சொன்னால் அது கல்வி மறுப்பு அரசியலை தவிர இந்திய மொழிகளுடைய வளர்ச்சிக்கான செயல்பாடு அல்ல என்பதை நாம் புரிந்து கொண்டுதான் தமிழ்நாடு தன்னுடைய இருமொழி கொள்கையில ரொம்ப கராராக இருக்கிறது. தேசிய கல்விக் கொள்கை 2020 மொழியை தாண்டி நீங்க பார்த்தீங்கன்னா அது எழுத்தறிவு, எண்ணறிவு, வேலை திறன்ல சுருக்கிருக்கு. குழந்தை பருவத்துல தொடங்கி நீங்க பல்கலைக்கழக படிப்பு வரைக்கும் ஒரு பாடத்தில் எழுத்தறிவு தான் இருக்குமே தவிர ஆழமான அறிவு இருக்காது. கணினி எழுத்தறிவுன்னு சொல்றோம் இல்லையா? அதாவது கணினியை திறந்து பார்க்கறதுக்கு உண்டான அறிவுக்கு பேரு கணினி எழுத்தறிவு. கணினியில ஆழமான அறிவு என்பது கணினியில் இருக்கிற பல மொழிகளை கற்றுக்கொள்வது அல்லது கணினியை இயக்குவதற்கு அந்த இயந்திரவியல் கற்றுக்கொள்வது. ஒன்னு சாஃப்ட்வேர் அல்லது ஹார்ட்வேர் கத்துக்கிறதுக்கு பேர் தான் எஜுகேஷன், கம்ப்யூட்டர் எஜுகேஷன். கம்ப்யூட்டர் லிட்ரஸின்னு சொல்றது எழுத்தறிவு, சும்மா கம்ப்யூட்டர்னா என்னன்னு கத்துக்கிறது. அதுபோல வணிகவியல்ல ஒரு எழுத்தறிவு, இயற்பியல்ல எழுத்தறிவு, வேதியியல்ல எழுத்தறிவு என்று எந்த பாடமாக இருந்தாலும் அந்த பாடத்துல ஒரு எழுத்தறிவு தான் கிடைக்குமே தவிர அதை தாண்டி ஒரு ஆழமான ஒரு புரிதல் ஒரு குழந்தைக்கு இருக்காது என்ற நிலை தான் அவங்க உருவாக்குறாங்க. தொடக்க கல்வியிலே ஒரு பாகுபாடு கொண்ட ஒரு கட்டமைப்பாக உங்களுக்கு பிஎம்ஸ்டி பள்ளியையும் சொல்றாங்க. அது எப்படி அரசு பள்ளியிலேயே ஒரு பள்ளி பிஎம்ஸ்டி பள்ளியா இருக்கும், ஒரு பள்ளி பள்ளியா இருக்கும்? இப்ப இந்த பாகுபாடு நியாயமானதா? இந்த பாகுபாடு இந்திய அரசு பட்ஜெட்டின் கூறு 14க்கு ஏற்புடையதா என்ற மிக முக்கியமான கேள்வி இருக்கிறது. இந்த கேள்விக்கு அவருக்கு பதில் சொல்லவே தயாராக இல்லை. ஏன் 75 ஆண்டுகள் ஆனதுக்கு அப்புறம் கூட சமமான கற்றல் வாய்ப்பை ஏன் உங்களால் கொடுக்க முடியல? என்ன சிக்கல் உங்களுக்கு? நிதி சிக்கலா? வரி பத்தலையா? வரிக்கு கொடுக்கிற மக்கள் கட்டுற வரி எதுக்காக? தன் பிள்ளைகளுக்கு கல்வி வேண்டும், தன் பிள்ளைகளுக்கு மருத்துவம் வேண்டும், தன் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை உத்தரவாதப்படுத்தணும். இதற்காகத்தானே தன்னுடைய சம்பாதனையில தான் செய்யற ஒவ்வொரு செலவுலையும் ஒரு பங்கை வரியா கட்டிட்டு இருக்கிறாங்க. அவ்வளவு வரியை கொடுத்த பிறகு கூட என் குழந்தைக்கு கல்வியை கொடுக்காம வேற எதை கொடுக்க போறீங்க என்ற கேள்விதானே இங்க வருகிறது. இந்த கேள்விக்கான பதிலை சொல்லுவதற்கு ஒன்றிய அரசு தயாராக இல்ல. ஆக தொடக்க கல்வியிலிருந்து ஒரு பாகுபாடு கொண்ட ஒரு கல்வி அமைப்பாக ஒன்றை ஆகச்சிறந்த பள்ளி என்றும் இன்னொன்றை பள்ளி என்றும் வைத்து விடுவது, பலவீனமான பள்ளிகளை எல்லாம் பள்ளி வளாகம் என்கின்ற வகையில சுருக்கி விடுவது. அப்ப 3 கிலோமீட்டர்ல இருந்து 20 கிலோமீட்டர் இருக்கிற குழந்தைங்க ஒரு பள்ளி வளாகத்திற்குள்ள இருக்கிற வளங்களைத்தான் பகிர்ந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது பள்ளிகளை விட்டு தானாக பிள்ளைகள் வெளியேறுவதற்கான ஒரு சூழ்ச்சி அது. ஆக பள்ளிகள்ல குழந்தைகள் குறைத்தார்கள் என்று சொல்லி அந்த பள்ளிகளை மூடிவிடும் ஏற்பாடு. அப்ப இறுதியாக எந்த பள்ளி இருக்கும்னு சொன்னா பிஎம்ஸ்டி பள்ளி மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொன்னா அந்த பள்ளிகளை கூட அப்ப 40,000 பள்ளிகள் சில 100 பள்ளிகளாக மாறிய பிறகு அந்த சில 100 பள்ளிகளை கூட தனியார் கிட்ட கொடுக்கிற சூழ்ச்சி தான் தேசிய கல்விக் கொள்கை 2020. இது ஒரு யூகத்துல எல்லாம் சொல்லல. சைனிக் பள்ளி என்ற ராணுவத்துறையின் கீழ் இயங்கக்கூடிய பள்ளிகளை தனியாரிடம் ஒன்றிய அரசு கொடுத்து விட்டது. தனியார் என்ஜிஓக்கள் அதை நிர்வகிக்கிறாங்க. கண்ணுக்கு எதிராக இப்ப நடந்திருக்கு. அப்ப சைனிக் பள்ளியை எப்படி தனியார் கிட்ட கொடுத்தீங்களோ அப்படித்தான் நாளைக்கு பிஎம்ஸ்டி பள்ளியும் கொடுக்க போறீங்க என்பதுதான் அந்த பிஎம்ஸ்டி பள்ளியில இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து. குழந்தை பருவத்திலேயே குழந்தைக்கு ஒரு வேலை திறனை கற்றுக் கொடுத்துட்டா அந்த வேலை திறனை கற்றுக்கொண்ட பிறகு உயர்கல்வி படிப்பதற்கு அந்த குழந்தைக்கு சமூக பின்தங்களுக்கு, கல்வி பின்தங்களுக்கு உள்ளான குழந்தைகள், பொருளாதாரத்திலும் நலிவுற்று இருக்கக்கூடியவர்கள், இவர்களுடைய குழந்தைகள் ஏதாவது ஒரு வேலை செய்ய தூண்டப்படுவார்களே ஆனால் அவர்கள் கவனம் சிதறிய பிறகு அவர்களால் உயர்கல்விக்கு வர முடியுமா என்ற மிக முக்கியமான கேள்வி இருக்கிறது.
பள்ளி கல்விக்கும் உயர்கல்விக்கும் தொடர்பே இல்லாத வகையில நீங்க பொது பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வு நடத்துவோம், அதுல இருக்கிற மதிப்பெண் தான் அப்படின்னு சொல்லும் பொழுது பள்ளி கல்வி பயனற்றதாகி போகிறது. பள்ளி கல்வியில பல்வேறு சிக்கல்களை உருவாக்கியது மட்டுமல்லாமல் பள்ளி கல்வியை பயனற்றாக்கிவிட்டு அதற்கு பிறகு நடத்தக்கூடிய அந்த தேர்வுல தான் நீங்க வந்து மதிப்பெண் பெற முடியும். பள்ளிக்கூடத்துல நீங்க எந்த பாடத்தை வேணாலும் படிச்சிருங்க மேல்நிலை பள்ளி கல்வியில, அதற்கும் இளநிலை படிப்புக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்றது அது மேலும் மேலும் சிக்கல்களை அதிகமாக்குவதை தவிர பிள்ளைகளுக்கு எளிமையாக்கி கொடுப்பது அல்ல. உயர்கல்விக்கு வந்த பிறகு நீங்க பல்கலைக்கழகங்கள் அப்படின்னு சொன்னா கல்லூரிகள் என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஏற்பாடு கிடையாது. எல்லா கல்லூரிகளுமே பட்டம் தரும் கல்லூரிகளாக மாறி போகணும்னு சொல்றீங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா பட்டப்படிப்பையும் 4 வருட பட்டப்படிப்பாக்கி மல்டிபிள் என்ட்ரி மல்டிபிள் எக்ஸிட்ன்றீங்க. எப்ப வேணாலும் நீங்க உள்ள வரலாம், எப்ப வேணாலும் நீங்க வெளியில போலாம் அப்படின்னு சொல்லி. எப்ப வேணாலும் வெளியில போனா திரும்ப உள்ள வரணும்னா எடுத்த கிரெடிட் பாயிண்ட்ஸ் ஒரு சில காலத்துக்கு தான் அதனுடைய மதிப்பு இருக்கும். அதற்கப்புறம் அதுக்கு மதிப்பு இருக்காதுன்னா அந்த கிரெடிட் பாயிண்ட்ஸ் வச்சுட்டு மீண்டும் அதே படிப்பை நான் தொடர முடியாதே. அப்ப அது ஒரு சூழ்ச்சி தானே. வேலிடிட்டி பீரியட், இதற்கான காலம், இந்த கிரெடிட் பாயிண்ட்டுக்கு எத்தனை காலத்துக்கு இந்த கிரெடிட் பாயிண்ட் செல்லும் அப்படின்னு சொன்னா அந்த காலத்திற்குள் தான் நான் உள்ள வர முடியும். அந்த காலத்தை கடந்து நான் உள்ள வர முடியாது. இதை பற்றி பேசாமலே நீங்க எப்ப வேணாலும் வெளியில போலாம், எப்ப வேணாலும் உள்ள வரலாம்னு சொல்றது அது ஏமாற்று வேலை தானே. வெளியில போகும்போது முதல் ஆண்டு முடிச்சுட்டு வெளியில போனா சர்டிபிகேட் கொடுக்குறேன்னு சொல்றாங்க. 2ஆம் ஆண்டு முடிச்சுட்டு போனா டிப்ளமா கொடுக்குறேன்னு சொல்றாங்க. முதல் ஆண்டு கொடுக்கிற சர்டிபிகேட் என்பது பிஏ, பிஎஸ்சி, பிகாம் முடிச்சு கொடுக்கிற சர்டிபிகேட் நம்ம இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் சொல்ற ஐடிஐல வாங்குற ட்ரேட் சர்டிபிகேட் ஈக்குவலண்டா? அந்த ட்ரேட் சர்டிபிகேட் வச்சு நான் லைசன்ஸ் வாங்க முடியும். வயர்மேன் முடிச்சா வயர்மேனுக்கு லைசன்ஸ் வாங்க முடியும். ஆனா இந்த சர்டிபிகேட் வச்சு நான் என்ன வாங்க முடியும்? நாங்க பாலிடெக்னிக்ல போய் டிப்ளமா முடிச்சா அந்த டிப்ளமா, அந்த பட்டய படிப்பு, அந்த பட்டயத்தால் எனக்கு வேலைக்கு போக முடியும், உயர்கல்விக்கு போக முடியும். ஆனா 2 வருஷம் டிப்ளமா நீங்க முடிச்சுட்டு வந்தா அது செமி ஸ்கில்டு தானே. எந்த வேலையிலும் முழுமையான ஒரு திறன் இருக்காது. அதை வைத்துக்கொண்டு நான் எப்படி வந்து எதிர்கால வாழ்க்கையில ஒரு நிரந்தரமான ஒரு கண்ணியமிக்க வாழ்வாதாரத்திற்கு உண்டான வேலையோ அதற்கான படிப்பையோ நான் எப்படி தொடர முடியும் என்ற கேள்வி எழவில்லையா? 3வது ஆண்டு முடித்தவர்கள் 4ஆம் ஆண்டு போகணும்னா குமுலேட்டிவ் கிரேட் பாயிண்ட்ஸ்ல 7.5ன்னு சொல்றாங்க. குமுலேட்டிவ் கிரேட் பாயிண்ட்ஸ்ல வந்து 7.5 இருந்தாதான் நான் 4ஆம் வகுப்பு போக முடியும்னா எத்தனை பேரால் போக முடியும்? இல்லைன்னா நீங்க 3ஆவதுலயே போனா நான் வந்து ஒரு பட்டம் கொடுக்குறேன்னு சொல்றீங்க. 3ஆம் ஆண்டுலயே போனா பட்டம் கொடுப்பீங்க. ஆனா அந்த கோர்ஸுக்கு பேர் என்ன வச்சிருக்கீங்கன்னா 4 ஆண்டு பட்டப்படிப்புன்னு வச்சிருக்கீங்க. இப்ப 4 ஆண்டு பட்டப்படிப்புன்னு வச்சிருக்கிறதுல நான் 3 ஆண்டுல வெளியில போயிடுறேன். நீங்க உயர்கல்விக்கோ அல்லது உயர் வேலை வாய்ப்புக்கோ எதை தகுதியாக வைக்க போறீங்க? யூபிஎஸ்சி எழுதுறாங்க, ஐஏஎஸ்க்கு ஐபிஎஸ்க்கு எழுதுறாங்க அப்படின்னு சொன்னா இன்றைக்கு தேதியில பட்டப்படிப்பு 3 ஆண்டு பட்டப்படிப்பு இருந்தா எழுதலாம். அதே போல 3ஆண்டு பட்டப்படிப்பு தான் சொல்ல போறீங்களா அல்லது 4 ஆண்டு பட்டப்படிப்புன்னு சொல்ல போறீங்களா? இதை பற்றி எந்த கிளாரிட்டியும் கிடையாது. ஆக உள்ளே வந்தவர்களை தங்க வைத்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி ஆதரவு நிலையை ஏற்படுத்தி கொடுத்து அவர்கள் கல்லூரி படிப்பை முடிப்பதற்குண்டான வேலைகளை செய்வதற்கு பதிலாக நீங்க உள்ள வந்துட்டீங்க, ஆனா கஷ்டப்படுறீங்க. ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? எப்ப வேணாலும் வெளில போங்க, நீங்க போறதுக்கு தகுந்த மாதிரி உங்க கிரெடிட்ஸை வச்சு நாங்க சர்டிபிகேட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றது ஒரு நிச்சயமாக இந்திய சூழல்ல இன்றைக்கு இருக்கிற 140 கோடி மக்கள்ல பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலினத்து பழங்குடி மக்கள் எடுத்துக்கிட்டா இதுதான் பெரும்பகுதியான மக்கள். கிட்டத்தட்ட 97% மக்கள் இவர்கள் தான். இந்த 97% மக்களுடைய இந்த கல்வி பின்தங்கள், சமூக பின்தங்கள், பொருளாதார இழப்பு இதை அத்தனையும் இந்த சூழல்ல இருந்து நீங்க யோசித்து பார்த்தால் யாருமே இனிமேல பட்டம் என்பதை முழுமையா முடிக்க முடியாது என்பதுதான். அதோடு சேர்த்த விஷயம்தான் கல்லூரிகள்ல இனிமேல ப்ரொஃபசர் ஆஃப் பிராக்டிஸ் என்ற பேர்ல யார் வேணாலும் கல்லூரியில பணியாற்றலாம் என்பதும் யாரு வேண்டுமானாலும் துணைவேந்தலா வரலாம்னு சொல்றதும் இதையெல்லாம் செய்வதற்கு எது தடையா இருக்கும்னா மாநில சட்டங்கள் தடையா இருக்கும். எனவே மாநிலத்திற்கு எந்த உரிமையும் கிடையாது, தேடுதல் குழுவையே ஆளுநர் நியமிப்பாரு அப்படின்னு சொல்றது. ஆக மொத்தமாக அரசு வந்து எந்த செலவும் இனிமேல கல்விக்கு வந்து செய்யாது. கல்வி நிலையங்கள் அது அரசு நிறுவனங்களாக இருந்தால் கூட தங்களுக்கான நிதியை தாங்களே தயார் செய்து கொள்ளணும், தாங்களே தேடிக்கொள்ளணும் என்கின்ற வகையில அதை சுயநிதி கல்லூரிகளாக, சுயநிதி பல்கலைக்கழகங்களாக, அரசு பல்கலைக்கழக அரசு கல்லூரிகளை மாற்றக்கூடிய மிகப்பெரிய சூழ்ச்சி தான் தேசிய கல்விக் கொள்கை 2020. ஆக கல்வியல் செயல்பாடும் அதுல இல்ல. ஒற்றை பண்பாட்டு தேசத்தை கட்டமைக்கிற ஒரு சூழ்ச்சி கல்வியை மொத்தமாக வணிகத்திடம் ஒப்படைப்பது, சந்தையிடம் ஒப்படைப்பது. மாணவர்களை அது குழந்தைகளாக இருந்தாலும் வாலிபர்களாக இருந்தாலும் அவங்களை அரைக்குறை திறன் பெற்றவர்களாக வேலை சந்தையில அவர்களை தள்ளி விடுவது என்பது நம் குழந்தைகளுடைய எதிர்காலத்தை மிகப்பெரிய அளவில் பாதிக்கும் என்பதனால்தான்
தேசிய கல்விக் கொள்கை 2020 திரும்ப பெற வேண்டும். அதற்கு மாற்றாக எல்லோருக்கும் அரசின் பொறுப்பிலும் செலவிலும் கல்வியை கொடுக்கணும். அதுதான் இந்திய அரசியல் சட்டத்தின் கூறு 41 அரசுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வழிகாட்டுதல். அரசின் பொருளாதாரம் மேம்பட்டிருப்பது உண்மை என்று சொன்னால், அரசின் பொருளாதாரம் மேம்படுகிறது என்று உண்மை என்று சொன்னால், மேம்படும் அளவிற்கு அரசு கல்வியை உரிமையாக கொடுக்கணும். அப்படி அரசு கல்வியை உரிமையாக கொடுக்கும் பொழுது அது சம வாய்ப்பில் இருக்க வேண்டும். எல்லோருக்கும் சம வாய்ப்பில் அது இருக்க வேண்டும். எல்லோருக்கும் சமமான கற்றல் வாய்ப்பை தரக்கூடிய, அரசினுடைய பொறுப்பிலும் செலவிலும் இயங்கக்கூடிய, பள்ளி முதல் பல்கலைக்கழகம் முதல் என்கின்ற கல்வி கட்டமைப்பை கொண்ட ஒரு கல்வி கொள்கையைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். 75 ஆண்டு கால விடுதலைக்கு பிறகு கூட சந்தையிடம் கொடுக்கக்கூடிய ஒரு கல்விக் கொள்கையை ஏற்க இயலாது என்பதுதான் தேசிய கல்விக் கொள்கை 2020 நிராகரிக்க சொல்வதற்கான அடிப்படை காரணம்.